திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக அறிவிச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். தாத்தா கலைஞர் அப்பா ஸ்டாலின் அளவுக்கு போராட்டத்தையும் சிறையையும் அடக்கு முறையையும் சந்திச்சவர் இல்லை உதயநிதி ஸ்டாலின். எம்எல்ஏ, அமைச்சர், துணை முதல்வர்னு ஒரு சாஃப்ட் லான்ச்லயே இருந்தவருக்கு தன்னை யாருன்னு நிரூபிக்க காலம் கொடுத்த ஒரு வாய்ப்பு இது. திமுக ஆட்சியில் இருந்த காலத்தை விட எதிர்கட்சியா இருந்ததுதான் அதிகம். மற்ற எந்த கட்சிகளோட ஒப்பிட்டாலும் திமுக எதிர்கட்சியா எப்பவும் பல படிகள் மேலதான் இருக்கும். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற டிவிக்கு முதல் முறையா சட்டசபையில நுழைஞ்சிருக்காங்க. அனுபவம் இல்லாத முதல்வர், அனுபவம் இல்லாத ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் எதிர்கட்சி தலைவரா உங்களுக்கும் இதுதான் முதல் முறை. ஆளுங்கட்சி தவறு செய்யும் போது இதை தவறுன்னு சுட்டி காட்டி அதை சரி செய்வதுதான் ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவருடைய வேலை. அவங்களும் எதிர்கட்சிகளை எதிரி கட்சிகளா பார்க்காம ஆக்கப்பூர்வமா மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை தீட்டி சட்டசபையை இந்தியாவுக்கே ஒரு முன் உதாரணமா எடுத்துக்காட்டா தமிழக சட்டசபை இருக்கணும்னு தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. குறைகளை சுட்டி காட்டுறது மட்டும் இல்லாம அதுக்குள்ள தீர்வையும் எதிர்கட்சிகள் சொல்லணும். அது சரியா இருந்தா நடைமுறைப்படுத்தணும் ஆளுங்கட்சி. இன்னைக்கும் எம்ஜிஆர், கலைஞர் சட்டசபை நிகழ்வுகளை பல பத்திரிகைகளை படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். சபையை எப்படி நடத்தணும்னு இன்றைய தலைமுறைக்கு பாடம் எடுத்த காலம் அது. உண்மையை சொல்லணும்னா அந்த மாதிரியான ஒரு நாகரிகமான சட்டசபையை இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்தது இல்லை. உங்க மூலமா அது நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஆளுங்கட்சி ஒரு குதிரைனா அதை வழி நடத்துற லகான் எதிர்கட்சியான உங்க கையில தான் இருக்கு. எதிர்கட்சி தலைவராக மிகுந்த எதிர்பார்ப்புடன் வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. 25 plus branches and still growing. Arabian Garden Seafood Restaurant.